கோடநாடு காவலாளியை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நால்வரும் தற்போது கோத்தகிரியில் உள்ள தனியார் விடுதியில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் ஜான்சனிடம் கேட்கலாம். ஜான்சன், கைது செய்யப்பட்டுள்ள நால்வரும் அடுத்த கட்ட விசாரணைக்கு எங்கு அழைத்துச் செல்லப்பட இருக்காங்க? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. திகா, நேற்று இரவு இவங்க 4 பேரும் திருச்சூர்ல இருந்து இங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஊட்டி கொண்டு வந்து பலத்த தனியார் பாதுகாப்புல வச்சு பலத்த விசாரணைக்கு பிறகு இவர்கள் இப்போ கோத்தகிரி கொடநாடு எஸ்டேட்டுக்கு இவங்க 4 பேர்த்தையும் அங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கொடநாடு எஸ்டேட்ல இவங்க எப்படி இந்த கொலையை செஞ்சாங்க, யாரெல்லாம் கூட போனாங்க, எந்த வாகனத்துல போய் எங்க போய் நிறுத்தினாங்க, எந்த நுழைவாயில் வழியாக அங்க 12 நுழைவாயில எந்த நுழைவாயில் வழியா நாங்க நுழைஞ்சாங்க அப்படின்ற விவரத்தை நடித்து காட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்பதான் இவங்க பாதி ஏறக்குறைய ஒரு கை காட்டின்ற ஒரு இடத்த கிராஸ் பண்ணி இப்பதான் வண்டி போயிட்டு இருக்குது. போலீஸ் ஒரு 10 வண்டியோட பாதுகாப்போட இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நால்வரும் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க ஜான்சன். அதை இப்ப இவங்க அந்த கொடநாட்டுல போயிட்டு இவங்க அந்த நடிச்சு காட்டுற அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து காவல்துறையினர் கோத்தகிரியில உள்ள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. லதிகா, இந்த விஷயத்தில் போலீசார் அடுத்த கட்டமாக என்னென்ன கோணங்கள் எல்லாம் விசாரணை நடத்த இருக்காங்க? இப்ப இவங்க இந்த 4 பேர் கிட்ட துருவி நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அந்த மீதம் உள்ள, அதாவது 2 பேர் மீதம் உள்ள சயான் மற்றும் கனகராஜ் இறந்ததாலும் சயான் அட்மிட்ல இருக்கனால அவர் கொடுத்த தகவலின் பேர்ல மீதி உள்ள 5 பேர்கிட்ட இப்ப தொடர்ந்து அவங்கள பிடிக்கிற நடவடிக்கையில காவல்துறை 5 டிஎஸ்பி கொண்ட தனிப்படை இப்ப இவங்களை பிடிக்கிற நடவடிக்கையில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க.